இங்க ஒரு ஃபேமிலிய நடுக்காட்டுக்குள்ள ஒருத்தன் கட்டி போட்டு வச்சிருக்கான். எதுக்காக அப்படி கட்டி வச்சிருப்பான்னா, அந்த காட்டுல இருந்த பெரிய அனகோண்டாவை வர வைக்கிறதுக்காக தான் இவங்களை இப்ப கட்டி வச்சிருப்பான். இவங்களை சாப்பிடறதுக்காக அந்த அனகோண்டா நிச்சயம் வரும்னு நினைச்சிருப்பான். அவன் நினைச்ச மாதிரியே அந்த அனகோண்டா அங்க வந்துருது. அது அவங்க 3 பேரையும் அப்படியே நெரிச்சு விழுங்க போற டைம்ல சடனா அவன் அங்க ஆல்ரெடி மறைச்சு வச்சிருந்த வலைய டைட் பண்ணி அந்த அனகோண்டாவை பிடிக்க ட்ரை பண்றான். ஆனா அந்த அனகோண்டா அந்த வலையையே கிழிச்சு எறிஞ்சிருது. அந்த வலையால அதை பிடிக்கவே முடியல. அவன் பண்ணின அந்த சின்ன மிஸ்டேக் இப்போ எல்லாரோட உயிருக்கும் பெரிய ஆபத்தா மாறுது. ஆக்ரோஷமான அந்த அனகோண்டா அவனை அப்படியே பிடிச்சு அவனோட பாடியை சுத்தி வளைச்சு நெரிக்க ஆரம்பிக்குது. கொஞ்ச நேரத்துல அது அவனை அப்படியே விழுங்கிருது. அந்த கேப்ல அந்த குட்டி பையன் ரிலீஸ் ஆகி வேக வேகமா அவங்க அப்பா அம்மாவை கட்டி இருந்த கைத்தை அவுத்து விடுறான். அவங்க 3 பேரும் வேகமா அங்க இருந்து தப்பிச்சு போய் ஒரு இடத்துல மறைஞ்சிருக்காங்க. உடனே அது அவங்க வாசனையை வச்சு அவங்க இருக்கிற இடத்துக்கு போகுது. ஆனா அந்த அப்பா அம்மா ஏற்கனவே அவங்களோட பையனை அனகோண்டாவுக்கு பயந்து ஒரு மரத்துக்குள்ள மறைச்சு வச்சிருப்பாங்க. ஆனா அது கரெக்டா அவனை கண்டுபிடிச்சு வந்துருது. அனகோண்டாவை பார்த்ததும் அந்த குட்டி பையன் பயந்து அதுகிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடுறான். அந்த டைம்ல வெளியே நின்று அப்பாவோட கால்ல அந்த அனகோண்டா கடிச்சிருது. உடனே அந்த அம்மா ஒரு பெரிய கம்பை எடுத்து அனகோண்டாவை அடிக்கிறாங்க. உடனே வழியில அனகோண்டா அவரோட காலை விட்டுருது. அந்த டைம்ல அனகோண்டா அதோட பெரிய வாயை திறந்து அது முன்னாடியே விழுங்கின அந்த மனுஷனை அப்படியே வெளியே வாமிட் பண்ணுது. அவன் அரைக்குற உயிரோட வெளியே வந்து விழுறான். அதை பார்த்த 3 பேரும் பயத்துல அலற ஆரம்பிக்கிறாங்க. உடனே அவங்க எல்லாரும் உயிரை கையில பிடிச்சிக்கிட்டு அந்த காட்டுக்குள்ள இருந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. ஆனா அந்த அனகோண்டா விடாம அவங்க ஸ்பீடா துரத்திட்டே வருது. அந்த டைம்ல அம்மா ஓடி வந்து அந்த அனகோண்டாவோட கவனத்தை டைவர்ட் பண்றான். இப்போ அனகோண்டா அவளை துரத்த ஆரம்பிக்குது. உடனே அவ வேகமா ஓடி போய் அங்க இருந்த ஒரு மரத்துக்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறான். ஆனா அதுக்குள்ள ஒளிஞ்சு இருக்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குது. எப்ப வேணும்னாலும் கீழே விழுற கண்டிஷன்ல தான் இருக்கிறான். இருந்தாலும் உயிரை காப்பாத்திக்கிறதுக்காக முடிஞ்ச அளவு ட்ரை பண்ணி ஒளிஞ்சிருக்கான். ஆனா அனகோண்டாவுக்கு அவ உள்ளதான் ஒளிஞ்சிருக்காங்கிறது தெரிஞ்சிருது. உடனே அவளை பிடிக்கிறதுக்காக அது அந்த மரத்துக்கு மேல ஏறி அதை அப்படியே சுத்தி வளைச்சு பயங்கரமா நெருக்கி ஆரம்பிக்குது. பிரஷர் தாங்க முடியாம அவ கடைசியில அந்த மரத்துக்குள்ள இருந்து கீழே வந்து விழுந்துடுறான். உடனே அவ குடும்பத்தோட சேர்ந்து அங்க இருந்து தப்பிக்க நினைக்கிறான். ஆனா அதுக்குள்ள அந்த அனகோண்டா 3 பேரையும் பார்த்துட்டு அவங்களை விழுங்குறதுக்காக பக்கத்துல நெருங்கி வந்துட்டு இருக்குது. அந்த டைம்ல ஒரு சின்ன பாம்பு அனகோண்டாவை கடிக்கிறதுக்காக அது மேல வந்து விழுது. ஆனா அனகோண்டா அதை அப்படியே கேட்ச் பிடிச்சி ஒரு மிட்டாயை சாப்பிடுற மாதிரி சாப்பிடுறது. அடுத்தது அவங்களை விழுங்குறதுக்காக அதோட பெரிய வாயை ஓபன் பண்ணிட்டு மெல்ல நெருங்கி வருது. அந்த சான்ஸை யூஸ் பண்ணி அவன் பக்கத்துல இருந்த ஒரு பெரிய கம்பை எடுத்து அதோட வாய்க்குள்ள சொருகிடுறான். உடனே அவனோட ஒய்ஃபும் ஒரு ஷார்ப்பான குச்சியை எடுத்து அதோட கண்ணிலேயே குத்திடுறான். 2 பக்கமும் இருந்து டபுள் அட்டாக் ஒரே டைம்ல வந்ததால அந்த அனகோண்டா வெளியில துடிச்சு அந்த இடத்தை விட்டு வேக வேகமா போயிருது. கடைசியில அவங்க 3 பேரும் அந்த காட்டுக்குள்ள இருந்து சேஃபா தப்பிச்சு போயிடுறாங்க.